எல்லோருக்கும் வணக்கம். வடபகுதியில் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ஜனாதிபதி அவர்கள் வருகை தர உள்ளார். அதே நேரம் தீவகத்திலும் மண்டதீவு பகுதியிலும் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வும் நாளை இடம்பெற உள்ளது. மண்டதீவில் கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டும் இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உட்பட்ட பகுதியில்தான் மனித புதைக்குழிகள் மண்டதீவில் காணப்படுகிறது. இந்த மாதம் 20ஆம் தேதி வேலணை பிரதேச சபை அமர்வில் ஒரு பிரேரணை ஒன்றை முன்வைத்திருந்தேன். மண்டதீவில் 2 மனித புதைக்குழிகள் உள்ளன, அவை அகலப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று. 26ஆம் தேதி அந்த புதைக்குழிகளின் 35வது ஆண்டு நினைவு தினத்தை அதே புதைக்குழிகள் உள்ள இடத்திலே நினைவு கூர்ந்திருந்தோம். எனவே எமது தீர்மானத்துடன் புதைக்குழியையும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மண்டதீவுக்கு வர்ற ஜனாதிபதி அவர்கள் அருகிலுள்ள புதைக்குழி சம்பந்தமாகவும் கூடிய கரிசனை எடுத்து அவ்விடத்திற்கும் சென்று பார்வையிட வேண்டும் என்றும் கடற்தொழில் அமைச்சர் கூறியிருக்கிறார். செம்மணி புதைக்குழி உள்ள இடத்திற்கும் ஜனாதிபதி விஜயம் செய்வார் என்று. ஆகவேதான் நாம் எதிர்பார்க்கின்றோம். பக்கத்தில் உள்ள புதைக்குழிக்கும் சென்று பார்வையிட வேண்டும் என்றும், அகழ்வு பணிகள் மிக விரைவில் ஆரம்பிக்க ஒத்துழைப்பு ஜனாதிபதி வழங்க வேண்டும் என்றும், அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் அகழ்வு பணியின் போது எடுக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகளுக்கு நியாயமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பிள்ளைகள் காணாமல் போனவரின் பெற்றோர்கள் ஜனாதிபதிக்கு அது சம்பந்தமாக கடிதங்களை அனுப்பியுள்ளார்கள். அதன் கொப்பியும் எம்மிடமும் உள்ளது. அதைத்தான் நாம் பிரேரணையிலும் முன்வைத்திருந்தேன். எனவே ஜனாதிபதிக்கு சென்ற கடிதத்திற்கும் சரி, அவர் பெற்றோர்களை சந்தித்து உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்றும் இந்த இடத்தில் கோரி நிற்கின்றேன்.